ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து இப்படி தான் நான் வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் போட்டிருக்கேன். இந்த ஓப்பன் சைடு வந்து அந்த சைடு போகிற மாதிரி, இந்த வந்து க்ளோஸ் சைடு வந்து என் சைடு வர்ற மாதிரி. இது கட்டோரி ப்ளவுஸ் 34 சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு மார்க்கர், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோல், அளவு டேப்பு, அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடயே ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இந்த சைடில் வந்து நம்ம பேக் சைடு எடுக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம மடித்து, இது வந்து லைனிங் இல்லாமல் பிளைன் ப்ளவுஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து விட்டு மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை மடித்து ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி இதை பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, 2 இன்ச் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு, நம்மளோட உடம்பு எவ்வளோ ஹைட் இருக்கோ பேக் சைடில் இங்கே ஒரு டாட் இருக்கும் பாருங்கள். இந்த டாட்டும் இதுவும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர்கிட்ட பேக் சைட்டை தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த இடத்துல இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்துடும். நம்ம ஸ்டிச்சிங்காக கொஞ்சமாக இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நான் 5 இன்ச் வைக்க போகிறேன். 5 இன்ச் வைக்க போகிறேன். 5 இன்ச் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம 2.5 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 2.5 வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து 3 இன்ச்சு, கரெக்டாக 3 இன்ச் இருக்கும். ஸ்டிச்சிங்காக இந்த சைட் போய்டும், இங்கே வந்து ஸ்டிச்சிங்காக இந்த அளவுக்கு போய்டும். 2.5 இன்ச் இங்கே வந்து வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது எவ்வளோ அளவு இருக்கோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இருங்க, இது வந்து கரெக்டாக 12.25 இருக்குது. இதுவும் சேர்த்து இங்கே வந்து நம்ம வந்து 12.25. சீக்கிரமாகவே இதை வந்து இது பண்ணிக்கலாம். தெரியாதவங்க கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து டீப் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு பாருங்கள், கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அவ்வளோ வச்சுட்டு பேக் சைடில் உங்களுக்கு வேணும் 3 இன்ச் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 2.5 ஒரு கோடு மட்டும் போதும். அதனால் நான் இப்படி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் வேணும்னாலும் ஓகே தான், இல்லை உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ரவுண்டு தான், அந்த மாமியார் எப்போவுமே ரவுண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரவுண்டு தான் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் இந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து ஆம்ஹோல் கிட்ட வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது, ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து 1/4 இன்ச் நம்ம பிடிச்சிட்டுருக்கோம். அதனால தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஆம்ஹோல் வந்து 5.5 இன்ச்சு தான். ஏன்னா என் மாமியார் வந்து அவங்களோட கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ என் மாமியார் 34 சைஸ் இருக்குது அப்படின்னா 34லையும் வந்து ஆம்ஹோல் வந்து எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தான் நம்ம வைக்கணும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஆம்ஹோல் பெருசாக இருக்கும், அவங்களுக்கு வந்து 6.5 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து சேர்த்து நம்ம வந்து 5.5 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதே 5.5 இன்ச்சு நம்ம வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல பெருசு, இந்த இடத்துல சின்னசு அந்த மாதிரி வராமல் இருக்கும். இப்போ வந்து நான் 5.5 இன்ச் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, இதை வந்து 5.5 இன்ச் எடுத்துக்க போகிறேன். 5.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இதையும் இதே மாதிரி இங்கேயும் சேம் 5.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை மார்க் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து 1.5 இன்ச்சு இல்லைன்னா 1.25. என் மாமியாருக்கு வந்து கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால 1.25 நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து மாமியாருக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட அவுட்ஃபுட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ தானே நான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சுற்றளவு, செஸ்ட்டு சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டாவே போதும். இங்கே பாருங்கள், இந்த ஆம்ஹோல் கிட்ட இங்கே ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த கொக்கி மட்டும் பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் எனக்கு வந்து 8.5 இன்ச்சு வந்து பாருங்கள். அதனால கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 9 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 9 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. அதே மாதிரி ஹிப்பு கூட நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, இதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு
எங்கே எண்டு வருதோ அதில் வந்து நம்ம இங்கே வந்து மார்க் போட்டுக்கலாம். 1 இன்ச் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் வந்து விட போகிறேன். ஓகேங்களா, இதுதான் ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறது. 2 இன்ச் உங்களுக்கு 2.5 இன்ச் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரெடி அளவு. ஓகேங்களா, இது வந்து ரெடி அளவு. இது வந்து எக்ஸஸாக இருக்கிறது. உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கூட குறைச்சிக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம், ஏன்னா மாமியார் வந்து குண்டாக மாட்டாங்க, சொல்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 1.5 இன்ச்சு போதும், இந்த அளவுக்கு போதும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் விட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே நம்ம இதை தான் கட் பண்ணணும். ஸ்டிச்சிங் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்துடும். ஸோ அதனால் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. புதுசாக நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிளாத்தை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விடுங்க. அதிகமாக ஆனால் கூட நம்ம வந்து திருப்பி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். முன்ன பின்ன இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டிச்சுக்காக இவ்வளோ விட்டுட்டேன். இங்கே வந்து ஸ்டிச்சுக்காக இவ்வளோ போயிடும். போனதுக்கப்புறம் இது 2.5 இன்ச் இருக்கும் இந்த. ஓகேங்களா, இதை வந்து பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் இந்த பக்கமாக எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு கட்டோரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இதை வந்து கிளாத் வந்து ரொம்ப தேவைப்படும். நான் வந்து இதில் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுறதுனால பாதி பேருக்கு அது புரியல. ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாகவே கிளாத் 1 மீட்டர் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மாமியார் 34 சைஸ்க்குன்றதுனால இது கூடுதலாகவே இருக்கும். 1 மீட்டர் இதுவே இருக்கும், இது அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அளவுகளை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த லைனுக்கு வந்து இங்கே கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2.5 இன்ச் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த 2.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து தேவைப்படும். 2.5 இன்ச் இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது வந்து நம்ம இது எக்ஸ்ட்ரா விடுறது அந்த கட்டோரிக்காக நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2க்கு 3 தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கட்டோரி ப்ளவுஸோட கட்டிங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர் 2.25 வச்சுருந்தோமா, அதையே நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 3 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த 3 இன்ச்சு 2.25 இங்கே. அதுக்கப்புறம் மாமியாருக்கு 6 இன்ச்சு நம்ம வந்து டீப் வைக்கணும், ஃப்ரண்ட்டு டீப். ஓகேங்களா, 6 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். இங்கே டீப் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு 2.5 இன்ச் போதும். ஓகேங்களா, இங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஈஸி தான் இதெல்லாம் கட் பண்ணுறது எல்லாமே. இதெல்லாம் பெருசே இல்லை. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது வந்து இதை வந்து கற்றுக்கிறது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3 இன்ச் இருக்கா. இங்கேயும் சேம் அதே மாதிரி 3 இன்ச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 5.5 இன்ச் நம்ம எப்படி பேக்குக்கு 5.5 இன்ச் வச்சுமோ அதே மாதிரி இங்கேயும் 5 இன்ச் வச்சுக்கணும். கரெக்டாக 5 இன்ச் 5.5 இன்ச் வச்சுக்கணும். ஓகேங்களா, அளவுகள் மாறாமல் இருக்கணும். மாறிடுச்சு அப்படின்னா ப்ளவுஸே ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி வேறு பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக யாருக்கெல்லாமே அங்கே வந்து துணி எக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 1/2 இன்ச் கூட எடுத்துக்கலாம். என் மாமியாருக்கு வந்து 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து பேக் பாட்டை கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, பேக் பாட்டை நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது கரெக்டாக மெஷர்மெண்ட் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா, இதை வந்து இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு மார்க் பண்ணிப்போம். இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டா போதும், இதுமாதிரி தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா என் மாமியார் ஸ்லீவ்ஸ் வந்து ஷார்ட் தான் போடுவாங்க. ஸோ அதனால் 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து 4.5 இன்ச் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.
இது வந்து கட்டோரிக்கான ஒரு செட்டிங் தான், ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அளந்து கூட உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 7 இன்ச்சு வந்து நம்ம வந்து 7.25 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, 7 இன்ச்சு 7 நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது வந்து 2 இன்ச். ஓகேங்களா, இதுவும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக 2 இன்ச்சு, 1.25 இன்ச்சு உங்களுக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் வர்ற ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சென்டரில் வந்து இந்த ஒரு கட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கணும் எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அளவுக்கு இது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த சென்டர் டாட் நேராக இங்கேயும் இந்த ஷோல்டர் கிட்ட வந்து வச்சு பார்த்துக்கணும். கரெக்டாக வந்து எனக்கு 7.5 வருது. 7.5ல 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். 7. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 8.5 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 8.5 வந்து நம்ம எடுத்துக்கலாம். 8.5 எடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபுல் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது மிடில் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதை எடுத்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்காக இங்கே கொஞ்சம் போடும், இங்கே வந்து இதுக்காக கரெக்டாக இருக்கும் இது. ஓகேங்களா, இது வந்து பட்டிக்காக போடும். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா இது கூட பண்ணிக்கலாம். கரெக்டாக எவ்வளோ இருக்குது, 3 இன்ச்சு. இங்கேயும் 3 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப் கொடுக்கணும் இங்கே. ஸோ அதனால் நம்ம இது பண்ண வேண்டாம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குதா, ஃபிட்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. இங்கே இருந்து நம்மளுக்கு வந்து 2 இல்லைன்னா 2.5 இன்ச் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் எனக்கு போதுமானது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் நான் இப்போ சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆம்பூல் ஃப்ரண்ட் சைடில், அங்கேருந்து 2.5 கம்பல்சரி நம்ம வச்சுக்கணும். அங்கேருந்துமே 2.5 இன்ச் நம்ம வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த நம்ம பாக்ஸ் போட்டுரும் பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டாட் 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 போட்டு நம்ம வந்து இதை வந்து இப்படி சேர்த்துணும். ஓகேங்களா, இதை வந்து இப்படி நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து கட்டோரி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட கட்டோரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ்க்கு இது 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 லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து இதுலேயே எடுத்துக்கணும், இல்லைன்னா கட் பண்ணதுக்கப்புறம் சின்னசாகிடும், அதுக்கப்புறம் போட முடியாமல் போடும். 7.5 இன்ச் எனக்கு வருது. ஓகேங்களா, இது வந்து 7.5 இன்ச். நம்ம வந்து 7.5 இன்ச்சை விட நீங்கள் 8 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறது கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 7.75 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வச்சுக்கிறேன். அதை வந்து நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதை வந்து எக்ஸஸாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் இங்கே எப்படி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்கேலில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் கரெக்டாக இருக்கும். வந்து நம்ம ஸ்கேலில் இப்படி வரைஞ்சி விட்டுறலாம். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து மிடில் பார்ட் எடுத்து நம்ம வந்து கட்டோரிக்காக இது பண்ணிக்கிறோம். 7.75 இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னும் போது இதை வந்து நம்ம வந்து மிடில் பார்ட் வந்து எடுத்துக்கிறோம். மிடில் பார்ட் நடுவில் இருக்கிறது எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 4 இன்ச் வருது. 4 இன்ச் வருது. நம்ம வந்து 4 இன்ச் எடுத்துக்கிட்டு இங்கே இது கீழே வந்து 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸஸாக நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் கட்டோரி ஷேப் வந்து நம்ம பண்ண முடியும். கிளாத் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுக்கணும்னா இப்படி தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கட்டோரிக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட கட்டோரி ப்ளவுஸ் இதுலேயே நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் கட்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஓகேங்களா, இது வந்து கட்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு.
ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஷேப்புக்காக ஒரு 1 இன்ச் நம்ம வந்து இல்லைன்னா 6 இன்ச் கூட எடுத்துக்கலாம், இல்லை 3/4 இன்ச் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து 1/2 இன்ச் நம்ம வந்து மேலே வந்து ஏற்றி கட் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு 4 இன்ச் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா 3 இன்ச் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும், 3 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நடு இதில் தான் இருக்கும். இப்படி நம்ம வந்து கர்வ் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பட்டி பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது நம்ம இப்போ வெட்டிக்கலாம். வெட்டும்போது கூட நீங்கள் வந்து பார்த்து வெட்டணும். முதல்ல வந்து நம்ம ஆம்ஹோல் வெட்டிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டோரி பாட்டை நம்ம வெட்டணும். ஓகே, நம்ம இப்போ வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். கிளாத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணிக்க தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. இதை பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து எந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ, ஸ்டிச்சிங்காக எந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ சேர்த்து எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது வந்து இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கல, சாரி மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதோட பாட்டை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ அதனால் நான் வந்து 1 இன்ச் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இல்லைன்னா கிளாத் கொடுத்து திருப்புற மாதிரி இருந்தால் கூட திருப்பிக்கோங்க. நான் வந்து திருப்பி தான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இதோட பாட்டு. முதல்ல நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். கரெக்டாக கட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். பேக் சைடில் வந்து அந்த லேடிஸ் எல்லாமே கொஞ்சம் கத்துறாங்க. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு 1 பார்ட் 1வது, இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணுறது தான் அதை வந்து 2வது. ஓகேங்களா. இதை வந்து பட்டிக்காக நம்ம வந்து கட் பண்ணுறது. பட்டிக்கு முதல்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நம்மளுக்கு வந்து பட்டிக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸஸாக இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து தேவை நம்மளுக்கு இந்த ஒரு மெஷர்மெண்ட். ஓகேங்களா. ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து இதில் நம்ம எடுக்கணும். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் நம்ம. பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி வரும். இது வந்து இது வரும். நான் வந்து முதல் செகண்ட் பார்ட் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இல்லைங்க, இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து கிளாத் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிளாத்தை நம்ம வந்து இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கிளாத்தை இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து 7 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா. 7 இன்ச் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக 7.25 இன்ச் வச்சுருக்கோம்மா. 7.25 நம்ம இது எவ்வளோ அளந்தமோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கலன்னா இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தப்பாகிடும் இல்லைங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பாருங்கள், இந்த மார்க் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மார்க்கு இங்கே இருந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, 7.25 வந்துருக்கு. அப்போது நம்ம வந்து 7.25 நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து அந்த இதை கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து இந்த சைடு வர வேண்டியது. ஓகேங்களா. கட் பண்ணும்போதே எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது எவ்வளோ இன்ச் இருக்கோ அதுக்கேற்று 2 இன்ச் இருக்குது. நான் வந்து 3.5 இன்ச் எடுத்துக்க போகிறேன். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கிறேன். 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. 3.5 இன்ச் நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் பார்ட்டு, இதுவை இந்த ஹைட்டை வந்து இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மிடில் இதில் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 3 இன்ச் வரும். நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே இதிலே சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து 4 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 1/2 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் இன்னும் நடந்துட்டேன். 4 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டாச்சா? ஓகேங்களா? 4 இன்ச் எடுத்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இதோட மிடில் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா? இதை வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது வந்து பேக் சைடு, இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து 1 இன்ச் நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். 1 இன்ச் நம்ம இங்கே கம்மி பண்ண போகிறோம். அதே சைடில் இங்கே வந்து 1/2 இன்ச் நம்ம கம்மி பண்ண போகிறோம். இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட். 1 இன்ச் கம்மி பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைடில் வந்து கம்மி பண்ணுறது வந்து 1/2 இன்ச். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிவிட்டு இந்த ஒரு மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக இதை வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த வி ஷேப் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கையிலே வந்து ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து முடிஞ்சிச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ வந்தது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, வி மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ கம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் போகும், இங்கேயும் ஸ்டிச்சிங்காக போகும். நம்மளுக்கு தேவையானது நம்ம இங்கே எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இங்கே வந்து 1 இன்ச் நம்ம வந்து கம்மி பண்ணணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச் நம்ம வந்து இங்கே கம்மி பண்ணணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? 1 இன்ச் நம்மளுக்கு இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை இது இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டு இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணும்போது மெயின் பாயிண்ட் என்னென்னா, பாதி பேர் புதுசாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதை வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வந்து மேல் சைடில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏரோ மார்க் வந்து இப்படி போட்டுக்கோங்க. இதை வந்து கீழ் சைடில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்ச் கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்காகவும் விட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம். 1/2 இன்ச் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஸ்டிச்சிங்காக. ஓகேங்களா? இதை வந்து எக்ஸஸாக கொஞ்சம் கீழே நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நாட்ச் போடுறோம். இதை வந்து நாட்ச் போடுறது வந்து இது கீழ் சைடில் போடும். பட்டி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த பட்டி இப்படி வரணும். இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வரும். அது வந்து கப் ஷேப் மாதிரி வரும். நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணல அப்படின்றதுனால இப்படி இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட பார்ட் 1, பார்ட் 2. அதே மாதிரி இப்போ இது உல்ட்டா இது நேராக இதுன்னு அதுவும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த சைடு, இது வந்து இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. நிறைய பேர் நினைப்பீங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸி தான் இது எல்லாமே. பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸு கரெக்டாக இருக்கும் மாமியாருக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது தப்புன்னா கூட நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணாமே நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால எப்பவுமே ஸ்டிச் பண்ணாமல் போயிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 1.5 இன்ச் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு 1.5 இன்ச் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணால் 2 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் இது ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்க மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் ஹைட் வந்து உங்களுக்கு கம்மி வேணுன்னா கம்மி வச்சுக்கோங்க, அதிகம் வேணுன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இவ்வளோ தான் இருக்குது. அளந்துடலாமா? பார்த்தீங்கன்னா 3.75 இருக்குது. அப்போது நம்ம வந்து 4.25 நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டிச்சிங்காக இதில் போகணும். நீங்கள் 4.5 வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4.5 இங்கே வச்சாச்சா?
இங்கே வச்சுட்டு இதை வந்து இப்படி இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சுற்றளவு வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். கை சுற்றளவு வந்து 5 இன்ச் வரும், 6 இன்ச்சு 6 இன்ச் அப்படி கூட வரும். பாருங்கள் 6.25 இன்ச் வருது. ஓகேங்களா, 6 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். 6 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸஸா இது வந்து நம்மளுக்கு கிளாத். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டிச்சிங்காக 2.5 இன்ச்சு நம்ம வந்து இங்கே வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் இது வந்து 2 இன்ச்சு தான், 2.25 இன்ச்சு தான் இருக்குது. அதுக்கு 2.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் 1 இன்ச் இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எஸ் மாதிரி வந்துடணும். ஓகேங்களா, இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக் பார்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து அளந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். இது வந்து அரேஞ்ச் நம்ம வந்து பிடிச்சிட்டு போவோம். இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை பேட்ச் போடணுமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. அப்போது இதோட அளவு வந்து இங்கே வரும். ஓகேங்களா, இதை வந்து இப்படி புரியுதுங்களா? இப்போ நான் புரிகிற மாதிரி தான் நான் நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன். கட்டிங் வந்து இவ்வளோ தான், வேறு எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸி தான் கட்டிங் எல்லாமே. நம்ம கட்டிங்கில் வந்து தப்பு பண்ணால் கூட ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி கரெக்டாக பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸஸாக வந்து இவ்வளோ கிளாத்ஸு மாமியாருக்கு மித்தமாக இருக்குன்னு. ஏன்னா மாமியாரோட ஹைட் வந்து 13 இன்ச்சு, ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டி தான் இருக்குது. 4.5 இன்ச்சு 3.25 அந்த மாதிரி தான். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அதனால அவங்களுக்கு வந்து இதாகலை. இது வந்து செகண்ட் பார்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு இது. ஓகேங்களா, இது வந்து பட்டி பீஸ். இப்படி நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இது இந்த பீஸ் எல்லாமே தூக்கி போடாமல் அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் ஆகிற வரைக்கும் எந்த பொருளுமே தூக்கி போடாதீங்க. ஓகே, இவ்வளோ தான் கட்டிங்கு. எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். வாய்ஸ் கேட்டுச்சா இல்லையான்னு கூட சொல்லுங்கள். இதுதான், இவ்வளோ தான் கட்டிங், வேறு எதுவுமே இல்லை. ஸ்டிச்சிங்கில் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?